சுகபோக வாழ்க்கை யாருக்கு இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஒருவர் ஜாதகத்துல லக்ன பாவத்திற்கு 4ஆம் வீடு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தானங்க. 4ஆம் வீடு நல்ல பலமாக இருந்தால் அவங்களுக்கு சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். பொதுவா பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானத்துல இருந்தாலும், 4ஆம் வீட்டுல சுபகிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் பஞ்சம் இருக்காது. அதிலும் குறிப்பாக சுகக்காரகன் சொல்லக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் ஒரு நல்ல கிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் ஜாதகத்துல நீச்சம் பெறுவது, சுக்கிரன் பலகீனமான கிரக சேர்க்கை பெறுவது அவருடைய சிறப்புன்னு சொல்ல முடியாது. அது போல சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுல சர்ப கிரகங்கள் அமைவது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. 4ஆம் வீட்டுல போய் ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்துட்டா அவங்களுக்கு சுக வாழ்க்கை பாதிக்கும். அது போல 4ஆம் வீட்டை பாவகிரகங்கள் பார்வை செய்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் சுக வாழ்க்கை பாதிக்கும். பாவகிரகங்கள் பார்க்கின்ற போது சனி பார்வை தான் ரொம்ப ரொம்ப கெடுதி. சனி தான் இருக்கக்கூடிய இடத்துல 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும். எந்த ஒரு ஜாதகருக்கு 4ஆம் வீட்டை சனி பார்க்குதோ அவங்களுக்கு நிம்மதி என்பது இருக்காது. இருக்கிறத அனுபவிக்க முடியாது. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு தேவையில்லாத தடங்கள் ஏற்படும். அது போல 4ஆம் வீட்டுல சர்பகிரகன் சொல்லக்கூடிய ராகு கேது இருந்தாலும் அவங்களுக்கு சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை பாதிக்கும். அது போல 4ஆம் அதிபதி போய் ஒரு ஜாதகத்துல கேது சேர்க்கை பெற்றிருந்தாலோ, சனி அல்லது ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அமைப்புகள், தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகும். பொதுவா 4ஆம் வீட்டுல பாவகிரகங்கள் இருந்து அந்த பாவர்களுடைய தசாபுத்தி எல்லாம் நடந்தா வச்சுங்களேன், சனி இருக்காரு, ராகு கேது இருக்காருன்னா அவங்களுக்கு இருக்கிறது அனுபவிக்க தடங்கள் உண்டாகும். சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை பாதிக்கும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஏதாவது வகையில அதுல ஏதாவது தேவையில்லாத இழப்புகள், தேவையில்லாத சிக்கல்கள், ஒரு சில உறவினர்கள் மூலமாக இருக்கிறது அனுபவிக்க தடங்கல்கள், தேவையில்லாத நிம்மதி குறைவெல்லாம் உண்டாகும். பொதுவா 4ஆம் வீட்டுல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அந்த பாவகிரகங்கள் இருந்தாலே அவங்களுக்கு மன நிம்மதி குறைவு, சந்தோஷ குறைவு, சுக வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். அடுத்து 4ஆம் அதிபதி நல்ல பலமா இருந்து 4ஆம் வீட்டை சுபகிரகங்கள் பார்த்தால் சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும்.